என்னாச்சு? பென்ட்ரைவ் கிடைச்சதானே கிடைக்கலையா? பென்ட்ரைவ் அவன்கிட்ட எப்படி அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டேன். அன்னைக்கு தான் என்ன நடந்ததோ அவனுக்கு தெரியுமே. அது எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பென்ட்ரைவ் கையில் வந்திருக்கு. ஆனால் நான் இன்னும் கனெக்ட் பண்ணி பார்க்கல. நீ ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு லேப்டாப்பில் கண்ட்ரோல் ரூமில் கொடுத்து கனெக்ட் பண்ணி பாரு. இதனால் என்ன பிரச்சனை ஏதுன்னு பாரு. பார்த்தீங்கன்னா இதில் க்ளூ கிடைக்கும். எந்த க்ளூ கிடைச்சா உன் ஃபோன் அடி சரியா? எரர்னு வந்தால் எப்படி ரெக்கவர் பண்ணணுமோ அதை பாரு சரியா? ஏண்டா டேய், அதான் பென்ட்ரைவ் கிடச்சிச்சே, 1/2 கிலோ மிளகாலாம் அரைச்சி மூஞ்சில் தேய்ச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கே எதுக்கு? ஏண்டா டேய், உனக்கு உடம்பு எப்படா இருக்கு? திரும்பி தூக்கி கொண்டு போய் நெருப்புல போட்டுருவோமா? அது எப்படிடா என்னை பொண்ணு நெருப்பில் தூக்கி போட, ஏன்னா அடுத்த தலையை கட்டி தொங்க விட உங்கள் 2 பேரும் தோணுது? ஏன்னா உன் முகர வாக்கு போடுற அதனால தோணுது எங்களுக்கு. என் முகரை பார்த்தா அப்படியா தோணுது உங்கள் 2 பேருக்கும்? அண்ணா, அந்த சுண்டக்கா மாண்டி எனக்கு வேற வேலை இல்லை. நீ வேற அடுத்த வேலைக்கு போய் பாரு போ. டேய், எத்தனை பேருடா வைப்பீங்க நீங்கள் எனக்கு? நான் என்னடா உங்களை பாவம் பண்ணேன்? சுண்டக்கா மண்டையண்ணா அப்படியே இருக்கு என் மண்டையை பார்த்தா? வெளில உள்ளவங்கள்ட்ட கேட்டுருவோமா உன் மண்டை எப்படி இருக்குன்னு? வேண்டாப்பா வேண்டாம். வெளில உள்ளவங்க உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கே தெரியும், வேண்டாம். அண்ணா, அவன் சொன்னது உண்மைதான். ஏன்னா ஒரு மாதிரியாவே இருந்துகிட்டு இருக்கு. நீ எது பிரச்சனை உனக்கு? இல்லைடா, என்னன்னு தெரியல. காலைல மது பார்த்து தான் வந்தேன். காலையிலேருந்து மது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உறுத்திக்கிட்டே இருக்கு. அவளுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரியே இருக்கு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வராது. என்னன்னா வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் வராது, விடுங்க. டேய், இவனுக்கு வேற வேலை பழப்பே இல்லை. அவளுக்கு அதாக போகுது இவளுக்கு இதாக போகுதுன்னு இவன் மனசு போட்டு குழப்பிட்டே உட்காந்து நம்மளும் குழப்பிட்டு நம்மளும் பைத்தியமாக்கி கீழ்ப்பக்கத்தில் கொண்டு சேர்த்து விட்டுருவோம். அடே அப்பா, சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடலடா. ஏன்டா? டே ஆதி, இன்னும் சாப்பிடலையா? அவ்வளோதானே, தலை வாழலை இலை போட்டு விருந்தே வச்சிருவான் அவனுக்கு. அண்ணனும் தம்பி சேர்ந்து எனக்கு தோலை உரிக்க பிளான் பண்ணிட்டானுங்க. அண்ணா, ஃபோன் ரொம்ப நேரமாக வைப்ரேட் ஆகுற மாதிரியே இருக்கு. என் ஃபோனு தாண்டா வைப்ரேட்டில் கிடக்கு. அப்போ யாருன்னு எடுத்து பாருங்க. யாரில் சும்மா நார்மல் கம்பெனி கால். இந்த போஸ்ட் பெய்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஃபேமிலி பேக் மாதிரி, அதுக்கு தான் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ நெட்டு தேவை யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு ஃபோன் அடிச்சுட்டு இருக்குங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியா, சரிண்ணா சரி. ஏன்டா என்ன சிஎம்ஆகி விட்டு பொழந்துருக்க? அங்கே பாருண்ண, அங்கே என்னடா இருக்கு? என்னடா அது? அதானே எனக்கும் தெரியல. இப்போ இது எப்பயிருந்து இந்த ரூட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியலையே. ரெண்டும் அடிச்சு மல்லுகட்டில் நின்றுச்சு. கார்த்திகா, நீ எப்படிங்க? சும்மா ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன், அப்படியே ஒன்று பார்த்தேன், அதான். ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா, திடீர்னு வந்து யாரும் மேலே கைப்பட்டதும். சரி, பஸ்ல கூட இங்கே இல்லை, அது சாரும் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் எம்டியோட தம்பி, நீ யாரு? அவனுக்கு இருக்கதே மறந்து நானும் பேசிட்டேனே. கொஞ்ச நாளைக்கு இது ரூட்டு தெரியாமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சேன், வந்து உடச்சிட்டா, மறந்துட்டேனே. டேய் டேய், என்னடா நடக்குது இங்க? இந்த பூனையும் பால் குடிக்குமா? எனக்கு இப்போ இந்த பூனை பீர் குடிக்குன்னு எனக்கும் தெரியல. இந்த பூனை பால்லாம் குடிக்காது, பீரும் குடிக்க மாட்டேங்குது. எனக்கு இப்போதானே தெரியுது. டேய், ஏன்டா இப்படி என் தனியாக பண்ற? நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன்? ஏன்னா 2 பேரும் வச்சு செய்கிறீங்க. நான் ஒரு ட்ராக்ல போனேன், அவன் ஒரு ட்ராக்ல போகிறான், நீ ஒரு ட்ராக்ல போக ஆரம்பிச்சிட்ட. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இதில் வேற ஃபோன் வேற. சாரி மச்சான், தெரியாமல் பண்ணிட்டேன். நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். இது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் சைல்ட்ஹுட்லேருந்து லவ் பண்ணுறேன்டா. டூ மானங்கட்ட போயில சைல்ட்ஹுட் லவ்வா? சரி, வேகமான காரம் முடிச்சானே. டோட்டல் டேமேஜ். கார்த்திகா, நீ ஆஃபீஸ் போன வந்து பார்க்குறேன். ரைட்டா, நம்ம ஆஃபீஸில் பார்க்கலன்னா பை பை. அட மானங்கட்ட பயலே, வெக்கமே இல்லாமல் ஏன்டா இந்த வேலை பண்ணுற?
ம் கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்கலாம்ல, ஓப்பன் பண்ணி விட்டுட்டியடா டேய். சரிடா என்னை ஓட்டலாம், நான் ஃபோன் அவனுக்கு வந்துட்டே இருக்கேன், என்னன்னு பாருடா முதல்ல. ஆமாண்டா, ரொம்ப நேரமும் ஃபோன் வந்துட்டே தான் இருக்கு. யாருண்ணே? ரொம்ப நேரமும் ஃபோன் அடிச்சதுன்னு சொன்னீங்க. கார்த்தி தாண்டா ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுருக்கான். ஒரு 15 டைம் மேலே கூப்பிட்ருக்கேன், என்னன்னு தெரியல, இரு கால் பண்ணும். ஐயோ பாவம் அந்த பொண்ணு, ஒரு 20 டைம் மேலே கால் பண்ணிட்டு எடுக்க மாட்டேங்கிறானே. ஃபோன் வருது, யார் யார் யார்? ஹலோ, யாருங்க? கார்த்தி, நான் அரவிந்த் பேசுகிறேன். கால் பண்ணியிருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தால் தான். நல்ல வேலை இப்போயாவது கால் பண்ணீங்களே, ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஆகிடுச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். என்னாச்சு கார்த்தி, என்ன சொல்கிறீங்க? ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா? ஆமாம் அரவிந்த், இந்த அகிலன் ஸ்டோர் ரூம் பக்கம் வந்தான். ஸ்டோர் ரூம் பக்கம் வந்துட்டு ஸ்டோர் ரூம் நல்லா இழுத்து பூட்டிட்டு போயிட்டான்னு என்ன நின்று பார்த்துட்டு இருந்தேன். கதவு லாக் பண்ணி சாவி வேற கொண்டு போயிட்டான். ஜன்னல் வழியாக வந்து பார்த்தா மது உள்ளே வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு போயிட்டான். பாவம் அந்த பொண்ணு வேற கீழே விழுந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க கார்த்தி? எப்போ, எப்படி, என்னாச்சுண்ணே? ஏண்ணே இப்படி பதட்டப்படுற? என்னென்ன ஆச்சு? டேய் மச்சான், அவன் கேட்குறாள் பதில் சொல்லிட்டா, ஏன்டா பதட்டப்படுற, என்னடாச்சு? கொஞ்ச நேரம் இருங்கடா. அவன் தான் அகிலன் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கதவு லாக் ஆகிடுச்சு. நான் வந்து ஜன்னல் ஓரமாக தான் பார்க்குறேன், கதவு உடைக்கவும் முடியல. அது உள் பக்கமும் லாக் ஆகிருக்கு, வெளி பக்கமும் லாக் ஆகிடுச்சு. சாவி போட்டதை ஓப்பன் பண்ண முடிய மாட்டேங்குது. அது இன்னொரு ரூமோட கீ உங்ககிட்ட தான் இருக்குது. நான் வேறு இடத்துல இது பண்ணிட்டேன். ஃபயர் ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் அடிச்சிட்டேன், இன்னும் வந்த பாடு இல்லை. அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ஒரு 5 நிமிஷத்தை வந்துட்டதே பக்கத்தில் தான் இருக்குது, வந்துட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் முடியுமா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமா? வாங்க, அந்த பொண்ணு இருக்காக கான்ஷியஸ் இல்லாமல் போயிட்டுருக்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டு மேலாம் காயமாக, சீக்கிரம் வாங்க. எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர பாருங்க. என்ன டேய், கார் எடுங்கடா. என்னென்ன ஆச்சு? ஏன் அப்படி டல்லாக இருக்குது? என்ன ஆச்சு? அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் இல்லைடா, காரை எடுடா. அவன் கேட்குற நீ என்னடா ஒன்றுமே புரியாமல் பேசு, என்னடா சொல்லுடா, எங்களுக்கே பதட்டமாக இருக்குடா. தயவு செஞ்சு சொல்கிறேன், என் நிலமையை புரிஞ்சுட்டு காரை எடுங்கடா, என்னால் முடியலடா. சரிண்ணா சொன்னி அல்லாத இருண்ணா, நான் வண்டி எடுக்கிறேன். அது வேண்டாம், நீ போயிட்டு இந்த அகிலன் எங்கே இருந்தாலும் இழுத்து கொண்டு வந்து வைடா. அவனுக்கு நான் அப்புறமா வேட்டு வைக்கிறேன். இப்போ போய் அகிலன் எங்கே இருந்தால் இழுத்துட்டு நான் அவியை கூட்டு நான் கிளம்புறேன், சரியா? எங்கே அந்த அகிலன் நான் என்ன அடிச்சு போட்டுப்பியோ சுட்டு போட்டுப்பேன்னு எனக்கு தெரியாது. அவன் என் கஸ்டடிக்கு வந்தாகும். போ, புரிஞ்சிச்சுண்ணே. நான் அவனை எங்கே இருந்தாலும் நான் கூப்பிட்டதை நான் வைக்கல. அவனால் இது ப்ராப்ளம். நான் அப்புறமா கால் பண்ணி நான் பேசி நீ கிளம்பு. அபி, கார் எடுத்து நம்ம போகலாம், ஆஃபீஸ் போகலாம். நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போ. சரிடா மச்சான், கிளம்பலாம். இந்த அகிலனுக்கு கொஞ்சம் கூட மூளையே இருக்காதுடா. அது ஒரு பொம்பளை பிள்ளைடா, அப்பா அம்மா இல்லாமல் தனியாக வளர்ந்த பிள்ளைடா. என்னடா இப்படி கொலை நின்றுட்டு இருக்கான்? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஆதி கால் பண்ணு. கால் பண்ணிட்டேன்டா, அது லவுட் ஸ்பீக்கர் போடுறேன். கார்த்தி வேற கால் பண்ணுறான்டா. அட்டன் பண்ணா. அட்டன் பண்ணிட்டேன்டா. சொல்லுங்க கார்த்தி, என்னாச்சு? அந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காதான். வந்துட்டேன் கார்த்தி, வந்துட்டேன். அவகிட்ட சொல்லுங்க, பயப்படாம இருப்பியாமா? அரவிந்தோட திட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். சொல்கிறேன் அரவிந்த், நீங்கள் வாங்க. ஆதிக்கு ஒரே ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறமா வரீங்களா? அவனுக்கு தான் கால் பண்ண போகிறேன், இருங்க கூப்பிட்றேன். ஓகே அரவிந்த், நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அச்சா அல்லாதடா, இருடாதே, ஆதி கூப்பிட்றேன். எனக்கு மட்டும் காலிலேருந்து ஏதோ ஆகிற மாதிரி தோணிகிட்டு தான்டா இருந்தது. ஆதி அட்டன் பண்ணிட்டான்டா. சொல்லுடா அபி, என்னாச்சு? இல்லைடா, அவன் அண்ணன் தான் கூப்பிட சொன்னாதான். சொல்லுண்ணா, என்னன்னாச்சு? இல்லைடா, அந்த அகிலன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலான்னு தான் கூப்பிட்டேன். இது மர்டர் அட்டம்ப்ட்னு சொல்லி போடுறா. அது எப்படின்னா, மதுவை ஸ்டோர் ரூமில் வச்சு படுவாய் பயம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டு வந்திருக்காடா. அவன் லாக் பண்ணி சாவி கூட போட்டு வந்துட்டான். அவன் இன்னைக்கு என்ன நிலமில் இருக்கான்னு தெரியலடா. படுபாய் என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கான். அவனை எங்கே தான் தூக்க வேண்டியது என் கடமைன்னு. அவனை இருக்குண்ணா அவனுக்கு. நீ போன, நான் வரேன்.
சரி அது நீ அவனை பார்த்துட்டு வா. நான் போய் மதுவை பார்க்குறேன்டா. என்ன முடியலடா. எனக்குன்னு இருந்தாலும் என்னை விட்டுவிட்டு போகணுன்னே இருக்காட்டுக்கடா. அண்ணா நீலாம் மனசு வச்சு நானும் மனசு உடச்சிடறேன். உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. எனக்கு இருக்கிற பலமே நீந்தான். நீனே பலவீனம் ஆகிடாதானே. நீ பலவீனம் ஆகிட்டா நானும் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன்னு. நீ போய் அண்ணியை பாருன்னு, அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீ வா. என்ன சரிண்ணா, நீ போகுது பின்னாடியே நான் வரேன். அவனை இழுத்து கொண்டு நான் உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன்னு. ஏப்பா ஒரு வழியாக வந்துட்டிங்களா? என்னாச்சு என்னாச்சு கார்த்தி? அவன் எப்படி இருக்கான்? ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்களா? ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து வந்து தீயை அணைச்சி நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் கதை மட்டும் ஓப்பன் பண்ண முடியல. உங்கள்கிட்ட இன்னொரு ஸ்பேர் கீ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ஓப்பன் பண்ண உள்ளே போய்க்கலாம். ஸ்பேர் கீ என்கிட்ட ஓப்பன் பண்ண உள்ளே போகிறேன். அரவிந்த் என்ன பார்க்குறீங்க? ஹாஸ்பிட்டல் தூக்குங்க, வேறு வழியே இல்லை. உடம்புல காயம் தூக்குங்க. தூக்குறேன் கார்த்திக், ஒரு ஹெல்ப் ப்ளீஸ். ஆம்புலன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வர சொல்லுங்க. அப்படிலாம் காரில் கொண்டு போய் நீங்கள் போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் அவளை தூக்கிட்டு வரேன். ஆம்புலன்ஸ் வரலாம் டைம் இல்லை, போய் கார் ஸ்டார்ட் பண்ணிங்க, அவங்கள தூக்கிட்டு வாங்க. ஏ மது, என்னை பாருடி. இதுக்கு தான் காலைல என்னை விட்டு போகாதீங்கன்னு சொன்னியா? உனக்கு ஏதாவது நான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாட நிப்பாட்டி இருந்திருப்பேன். நீ எங்கேயும் போகாம உன் கூடயே இருந்திருப்பேனே. இப்படி வந்து படுத்துட்டியடி. ஏ கண்ண தோரணி, என்னை பாருடி மது. மதுங்க பாரு மது. நீ இல்லை நான் ஒன்றுமே இல்லைடி. பாருடி என்ன. அரவிந்த் போனீங்க என்ன விட்டுட்டு? எங்கேயும் இல்லைடா, எங்கேயும் போடா, கூட தாண்டா இருந்தேன். ஏன்டி இப்படி? ஸ்டோர் ரூமுக்கு ஒரு ஃபைல் எடுக்கலான்னு வந்தேன். உள்ள வரும்போது யாரோ பெட்ரோல் ஊற்றிருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டேன், வந்துட்டேன். ஆனால் அது பெட்ரோல் ஸ்மெல் கண்டுபிடிக்கும் போது எப்படிதான் தீ பத்துச்சுன்னே தெரியல. அரவிந்த் பத்திக்கிச்சு. என்னால் கதவே ஓப்பன் பண்ண முடியல, வெளிலையும் போக முடியல. அதனாலதான். சரிம்மா, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்டா. ஏம்மா என்னடா இது? அரவிந்த் உடம்பெல்லாம் எரியுது அரவிந்த். என்னால எரிச்சல் தாங்க முடியல அரவிந்த். சித்திரம் போல இருப்பேன். ஐயோ கடவுளே, விட்டுட்டேனே எரியுதுன்னு சொல்லும் போது என் உயிரே போகுதே. நான் என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டல் போயிட்டு போறேன்டா, வாடா. என்னம்மா என்னடா சொல்லுமா, என்னாச்சுடா? ரொம்ப எரியுதா? இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம்டா. கார்த்திக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா? டைம் இருக்க லோ பிபி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவளை முடியல, மூச்சு ஓவராக வாங்குறான். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். போகையில் ரொம்ப நாள் இருந்திருக்காங்களா, அதான் மூச்சோட சிரமப்படுறாங்களா இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இருக்காது, நார்மலாக தான். விடுங்க. அரவிந்த் என்ன மாதிரி பக்கத்தில் வந்துட்டோம்டா. அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலில் சொல்லி அது ஊசியை போட்டு எனக்கு கொல்ல சொல்லிடுங்க அரவிந்த். என்னால் இனிமேல் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு இந்த எரிச்சலை தாங்கிட்டுலாம் உயிரோட இருக்க முடியாது. என்னால் ஒரு சின்ன எறும்பு கிடச்ச கூட தாங்கிக்க மாட்டோம். உடம்பெல்லாம் எரியுது அரவிந்த், என்னால முடியல.
ஏதாவது ஊசி வச்சு என்ன கொல்ல சொல்லிடுங்க. என்ன இந்த உடம்பு வச்சுட்டு இனிமேல் வெளில வர முடியாது. எவ்வளோ காயங்கள் நீங்களே பார்த்தீங்கல்ல. இதை விட என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு கொல்ல சொல்லிடுங்க. எனக்கு கொல்ல சொல்லிடுங்க. எனக்கு கொல்ல சொல்லிடுங்க. எனக்கு கொல்ல சொல்லிடுங்க. கொல்ல சொல்லிடுங்க. அம்மு அம்மு கண்ணை தோரடி. இன்னும் பயமா இருக்குடி. கார்த்திக் சீக்கிரம் போங்க. ஏங்க பாரடி, இந்த வந்துட்டடி. அதுக்குள்ள என்னடி பாரடி. என் மது, உன்னை விட்டு எனக்கு யாரும் இல்லை மது. இதுக்கு தான் காலைல என்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் போகாம உன் கூட துணைக்கு நின்று இருந்திருப்பேனடி. இன்னைக்கு நீ என்னை விட்டு போக போகிற கண்டிஷனில் இருக்கியடி. நான் என்னடி செய்ய போகிறேன்? ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, வாங்க போகலாம். தூக்குங்க உங்களை. டாக்டர் டாக்டர் எங்கே இருக்கீங்க? வாங்க வாங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு? இப்படி தீக்காயம் போட்டிருக்கு. எப்படிப்பா? என்னாச்சுப்பா? டாக்டர் ஃபயர் ஆக்சிடென்ட் டாக்டர். அதில் மாட்டின இடத்துல இப்படி ஆயிடுச்சு டாக்டர். என்ன பண்ணணும்? கொஞ்சம் சீக்கிரம் அவங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க டாக்டர். ½ 1 ஹவருக்கு மேலே புகையில் இருந்திருக்கான். ஐயோ, நர்ஸ் நர்ஸ், தம்பி பல்ஸ் இருக்க லோவாகிட்டே இருக்குப்பா. நர்ஸ் சீக்கிரம் வாங்க. பிளட்டு பம்பாக ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுங்கப்பா. சீக்கிரம் வாங்கப்பா. அவங்க இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளே கொண்டு அட்மிஷன் போடுப்பா. அதுக்கப்புறம் தான் எங்களால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். சரி டாக்டர். சிஸ்டர்ஸ் பார்த்து பொறுமையாக வலி தாங்க முடியாமல் இருக்கு. மயக்கம் போட்டுற பார்த்து. ஒன்றும் இல்லை சார், பயப்படாது. நான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் பிளட்டை உங்களுக்கு பம்ப் ஆனால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் நார்மல் ஆகும். ப்ரெஷர் நார்மல் ஆனால் தான், பிபி நார்மல் ஆனால் தான் என்னால் ஒரு அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லைன்னா சிஸ்டர் பார்த்து போடுங்க. அம்மா இருக்குது அரவிந்த், வேண்டாம். டச்சிங் வேண்டாம், ஊசி வேண்டாம், மருந்து மாத்திரை எனக்கு எது வேணும். என்னை விட்டு சொல்ல அரவிந்த், விட்டு சொல்ல அரவிந்த். என்ன முடியல அரவிந்த், என்னை விட்டு சொல்ல. வலிக்குது அம்மா. அம்மா அம்மா. ஒன்றும் இல்லடா, முடிஞ்சதுடா. தங்கல்ல மேலடா. ஒன்றும் இல்லடா. விட்டுட்டேனே அவன் பரதேசி. சார் முடிஞ்சது, கொண்டு வந்து உள்ள படுக்க வைங்க. நான் அடாதண்ண, நான் இருக்குன்னு. அப்புறம் என்னென்ன? அவ கத்துறது என்னால் காதில் வாங்க முடியல. அது செத்து பொழைக்கிறாது. இதுக்காக அவளை நான் பார்த்து வச்சிருந்தேன். உன் கஷ்டம் எங்களுக்கு புரியுதுடா. இன்னும் கொஞ்சம் போய் நிற்காதடா. வேணாண்டா. அவன் எரிச்சல்ல துடிக்கிறாடா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்ன முடியலடா. அவ கத்துறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கடா. ஐயோ, என்னை விட்டுருங்க. எனக்கு கொலை பண்ணிடுங்க. ஏன் ட்ரீட்மெண்ட் வேணாம், ஊசி வேணாம், எதுவும் வேணாம். எனக்கு எரியுது, ட்ரீட்மெண்ட் வேண்டாம். அரவிந்த், எதையும் ஊசியை போட்டுட்டு கொல்ல சொல்லுங்க அரவிந்த். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். இந்த நரகத்தில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. எனக்கு வேண்டாம். ஐயோ அம்மா, எரியுதே அம்மா. என்னை கூட்டிகிட்டு போயிடுமா? இங்கே என்னை விடாதம்மா. என்னை கூட்டிகிட்டு போமா அம்மா. அம்மா வலிக்குதும்மா, என்ன முடியல அம்மா. கடவுளே, ஐயோ கடவுளே, துடிக்கிறாடா. என்ன முடியலடா. என்னால இதை பார்த்துட்டு உயிரோட இருக்க சொல்றீங்களா? என்னையாவது ஊசியை போட்டு கொல்ல சொல்லுங்கடா. நாங்க இல்லடா. துடிக்கிறாடா, வலிக்குதுடா. ஓவரா அவளுக்கு என்ன வலி வலிக்குது, அதை தாண்டி வலிக்குதுடா. என்னை விடுங்கடா. ஏன்டா என்னை பிடிச்சி வச்சிருக்கேன்? என்னை விடுங்கடா. நான் அவள்கிட்ட போறேன்டா. விடுங்கடா. என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தா அப்படி தானே இருக்கும். இதுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு பார்க்க முடியாதுன்னா, ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஃபுல்லாக தீக்காயம் பட்டிருக்கு. இதுக்கே அதை எப்படி வச்சிருப்பாங்கன்னு உனக்கு தெரியலண்ணே. நான் 1000 கேஸ் பார்த்துருக்கேண்ணே. ஒன்றும் ஆகாதண்ணா, இருண்ணே. நீ 1000 கேஸ் பார்த்துக்கலாம்டா. இந்த கேஸ்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக கேஸுடா. உனக்கு புரியாதுடா. அவளுக்கு எங்கெங்க காயன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நீ பார்க்கலடா, நான் பார்த்தேன்டா. மேலே அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணி நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு இந்த இடத்துல காயம் இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? அதுதானே எனக்கு பயமாக இருக்குது.
டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் போய் வருதுடா என்ன முடியலடா. தயவு செஞ்சு அவளும் போனா நானும் போயிடுவேன். நான் இருக்க மாட்டேன். ஏற்கனவே ஒருத்தி இழந்து எவ்வளோ எனக்காக இருந்தாடா. இவ்வளோ இழந்துட்டு என்னால் இருக்க முடியாதுடா. ஒன்றாகுது இந்த பைத்தியமா பேசணும்னு வச்சுக்க ஒன்னையும் கொண்டு நானும் செத்துருவேன்டா பாவி. டேய், நீங்கள் 2 பேரும் போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா இங்கே வேலை? நீங்களும் போனால் நானும் வந்துடணும் உங்கள் கூடயே. தம்பி என்னடா நீ கிறுக்குதனமா பேசிட்டு இருக்க?